அன்பர்களே, இன்று சங்கடகர சதுர்த்தி. ரான்தாம்போர் கோட்டை திரிநேத்திர கணபதி மந்திருக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் ராஜஸ்தான் மாநிலம் ரான்தாம்போர் கோட்டையில் உள்ளது. ஜெய்ப்பூரிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவு. ரான் மற்றும் தாம்போர் ஆகிய இரு குன்றுகளுக்கிடையே அமைந்துள்ளது ரான்தாம்போர் கோட்டை. இதனை தலைநகராக கொண்டு கிபி 1299 ஆண்டு வந்தவன் ஹமீர் தேவ் சௌஹான் என்னும் ராஜபுத்திரன். இவன் விநாயகருடைய பரமபக்தர். இந்த கோட்டையை அந்நியர்கள் முற்றுகையிட்டனர். ஆரம்பத்தில் குடிநீருக்கும் உணவிற்கும் மக்கள் துன்புறவில்லை. முற்றுகை தொடர்ந்தமையினால் உணவிற்கு நெருக்கடி ஏற்பட்டது. மன்னன் வேதனையோடு விநாயகரை சரணடைந்தார். அன்றிரவு விநாயகர் அவன் கனவில் தோன்றி கோட்டையில் தான் விக்கிரகமாக மூடப்பட்டிருக்கும் இடத்தை கூறியதோடு உணவு பஞ்சம் தானாகவே தீரும் என்றும் அந்நியர்கள் படை விரைவில் தோற்றோடும் என கூறினார். இதன்படி உணவு பஞ்சம் மறைந்துவிட்டது. அந்நிய படைகள் விரட்டி அடிக்கப்பட்டனர். அதனால் ஹமீர் தேவ் சௌஹான் விநாயக மூர்த்தத்தை கண்டுபிடித்தார். விநாயகர் 3 கண்களுடன் சுயம்புவாக இருந்தார். திரிநேத்திர விநாயகர் என பெயர் சூட்டி கிபி 1300 இந்த ஆலயத்தை அமைத்தார். 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். அவரது இரு பக்கங்களிலும் ரித்தி சித்தி தேவியரும் சுபன் லாபன் ஆகிய குழந்தைகளும் உள்ளனர். மூஞ்சூரும் அருகே உள்ளது. இந்த விநாயகரும் குஜராத் சித்ராபூர் கணேஷ், உஜ்ஜயினி அவந்திகா கணபதி, போபால் அருகில் உள்ள செகோர் சிந்தாமணி கணேஷ் ஆகிய 4வரும் சுயம்பு மூர்த்தங்கள். புதன்கிழமை தோறும் விக்ரமாதித்தன் இந்த கணபதியை வழிபட்டுள்ளார். விநாயகரின் 3வது கண் ஞானத்தையும் மோட்சத்தையும் அளிக்க வல்லது. வட இந்தியாவில் சுப்ரவேத ஆகமப்படி கணபதிக்கு ரித்தி சித்தி புத்தி எனப்படும் தேவியர் உண்டு. ரித்தி என்பது செழிப்பையும், புத்தி என்பது ஞானத்தையும், சித்தி என்பது ஆன்மீக வளத்தையும் குறிப்பிடுவன. எனவே இவரை வணங்கினால் இந்த நலன்கள் அனைத்தும் உண்டாகும். விநாயகர் துணைவியரோடும் வாரிசுகளோடும் இருப்பதால் கணேச குடும்பம் எனப்படுகிறது. கருவறையில் முகமும் பாதி உடலும் துதிக்கையும் மட்டுமே தெரியும்படி உள்ளது. ஸ்ரீராமர் இந்த முக்கண் விநாயகரை வழிபட்டுள்ளார். எனவே திரேதா யுகத்திற்கு முற்பட்டவர் இவர். துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் இந்த விநாயகரை வழிபட்டு அருள் பெற்றார். எனவே இந்த விநாயகர் பிரீதம் எனப்படுகிறார். அதாவது 1வது கணபதி என்பது பொருளாகும். ஆலயம் கட்டி முடித்தவுடன் இந்த கோவிலை அழிக்க யானைகளை ஏவினர். உலக்கையோடு ஓடி வந்த யானைகள் கோவில் முன் மண்டியிட்டு அமர்ந்து விட்டன. உடனே அந்நியர்கள் மன்னிப்பு வேண்டியவுடன் கருவறையை அலங்கரிக்கும் பணியை மேற்கொண்டன. பிற மதத்தினரும் இந்த கோவிலை கணேஷ் பிர் என அழைக்கின்றனர். பிர் என்பதற்கு ஆன்மீக வழிகாட்டி என்பது பொருள். தினமும் பிரபாத ஹாரத்தி, ஸ்ரீங்கார ஹாரத்தி, போக் ஹாரத்தி, சந்தியா ஹாரத்தி, சயன ஹாரத்தி என 5 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை தபால் மூலம் இந்த கணபதிக்கு அனுப்புகிறார்கள். அவை சன்னதியில் படிக்கப்படுகின்றன. அவற்றை இக்கணபதி நிறைவேற்றி வைக்கிறார் என்பது நம்பிக்கை. நமது இன்னல்களை போக்கி நாளும் நலம் தரும் ரான்தாம்போர் கோட்டை திரிநேத்திர கணபதியை போற்றி அருள் நலம் பெறுவோமாக. ஓம் கம் கணபதியே நமஹா.